ஆக்டர் இப்பாப் தம்பியா ஆதி நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த பிடி சார் படத்தோடைய டைட்டிலுக்கும் கதைக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஏன்டா இந்த டைட்டிலை வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பஞ்சியாக ஒரு பயங்கரமான டைட்டில் அவங்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் இன்னமும் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ, அதாவது நல்லா ஓடி இருக்குமோ என்னமோ, ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குமோ என்னமோ. அதுக்குன்னு இந்த படம் இப்போ ஓடலை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான சப்ஜெக்டோட தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை எடுத்த விதம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதை இன்னமும் நல்லா எடுத்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. எதுக்குடா இது எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே கடுப்பாச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி மாற்றி இந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போயிருந்தா ரொம்பவே அற்புதமாக இருந்திருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, இந்த பிடி சார் எந்த ஓடிடியில் எப்போ தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மிகப்பெரிய வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. சரி, இந்த படம் என்னதான் ஆச்சு, வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி விசாரித்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இன்னமும் இந்த பிடி சார் படத்தை எந்த ஒரு ஓடிடியும் வாங்கலையாமா. அமேசான் பிரைம் அதுக்கடுத்து ஹாட்ஸ்டார் கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி ஹாட்ஸ்டார் இந்த படத்தை வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. மற்றபடி இன்னமும் இந்த பிடி சார் படத்தை யாரும் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னணி இடத்துல நம்ம ஹாட்ஸ்டார் இருக்காங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஹாட்ஸ்டாராவது இந்த படத்தை வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன சொல்கிறீங்க ப்ரோ, நல்ல படம் தானே, வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்பாப் தம்பியாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய மார்க்கெட் என்ன அப்படின்றத பார்த்து தான் படத்தை வாங்க முடியும். அவருடைய கடைசி படம் பெருசாக போல். அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவருடைய மார்க்கெட் இப்போ ரொம்பவே டவுனாக இருக்கிறதுனால பெரிய விலை கொடுத்து வாங்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இன்னமும் எந்த ஒரு ஓடிடியும் இந்த படத்தை வாங்காமல் கிடப்பில் இருக்காமல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கடுத்து யாருன்னா வாங்கி இந்த படம் ஸ்டீம் ஆகிற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆக்டர்